வெல்கம் பேக் டு ராணி சித்ரா தையல். நான் வந்து இன்னைக்கு ஒரு குழந்தையோட லெஹங்கா மேல் சட்டையில் வந்து எப்படி எம்ப்ராய்டரி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இதில் வந்து நான் வந்து இது வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து கை, இது வந்து இந்த இடத்தெல்லாம் டிசைன் வரும். இது வந்து நெக்கு, இது இந்த பாட் வந்து நெக் பாட்டு, இது வந்து கை, இந்த சைடும் இந்த சைடும். இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க போடலாம். இப்போ இங்கெல்லாம் ஃபுல்லாகவே கம் வச்சுருக்கேன். இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஹாஃப் பீடு ஒயிட் கலரில் வரும். அதை வந்து நம்ம இப்படி எடுத்து இங்கே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும் நடுவில் வந்து ஒரு சின்னதாக அதே சேம் ஒயிட் பீடு வந்து ஒட்டுறதுன்னா ஒட்டிக்கலாம். இப்படி கண்டினியூஸாக ஒட்டணும். இது ஒட்டுறது மட்டும்தாங்கிறதுனால நீங்கள் கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே விட சான்சஸ் உண்டு. இப்போ இந்த கைக்கு அப்புறம் இந்த நெக்கு இங்கெல்லாம் வந்து ரன்னிங் ஸ்டோனும் ரன்னிங் கோல்டன் செயினும் ஒட்டியிருக்கு. இதுக்கு மேலே வந்து செக்யூர் தையல் போடணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒட்டியிருக்கேன். இது வந்து இந்த பீட்ஸ் ஆஃப் பீட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, திலகம் ஷேப்பில், அது ஒட்டியிருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து இங்கேயும் அதே திலகம் ஷேப் வந்து நான் இங்கே ஒட்டியிருக்கேன். இங்கே அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கு. இதுக்கப்புறமேட்டு வந்து இந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லாக கம் போட்டிருக்கேன். இந்த கம்மில் வந்து இந்த கோல்டன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பாருங்க, இந்த இதை வந்து நான் வந்து இங்கே இது வந்து ஃபுல்லாகவே ஒட்டுறது தான். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒட்ட போகிறோம். கொஞ்சம் டிசைனாக இருக்கும். இப்படி எடுத்து எங்கெங்கே கம் போட்டிருக்கேனோ அந்த இடத்துல நம்ம ஒட்டுறோம். இப்போ ஒட்டும் போது கொஞ்சம் இந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கிராண்ட் ஆகும். அதாவது ஒயிட் அப்புறம் இந்த கோல்டன், இது ரெண்டும் காம்பினேஷன் சேரும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்போ இது ஃபுல்லாக, அதாவது இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே நான் ஒட்டிட்டேன். இந்த இடம்லாம் கேப் விட்டுருக்கு, ஏன்னா இந்த இடத்துலலாம் ஸ்டிச்சஸ் வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் கம் போட்டுட்டு ஒட்டணும். இப்போ ஆல்ரெடி இங்கே நான் தைச்சிருக்கேன் முத்து வச்சு. அதே முத்தை வச்சு நான் வந்து இங்கே 3 தைச்சிட்டேன். இன்னும் ஒரு 3 மட்டும் தைக்கிறத காமிக்கிறேன். முத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எப்பயும் போல கோத்துட்டு இதை வந்து இதோட ஸ்ட்ரைட்டு இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக குத்திட்டீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக அப்படி கிடைக்கும். இதுக்கப்புறமேட்டு இது பக்கத்தில் இப்படி குத்திட்டு இந்த நீடில் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதுக்குள்ளேயே, அதாவது இந்த முத்து இருக்கு இல்லையா, அந்த முத்துக்குள்ளார விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து செக்யூர் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இஷ்டம் போல் அடுத்த இதுக்கு நம்ம போயிடலாம். இப்படி இது இங்கே வந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னொன்று இதோட ஸ்ட்ரைட்டு இப்படி தைக்கும் போது இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது இந்த பீடுக்குள்ளேயே விட்டுறணும். விட்டுட்டு மெல்ல இழுத்தீங்க அப்படின்னா, மெல்ல இழுக்கணும், இல்லைன்னா சிக்கு விழுந்துடும். எடுத்துட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். இப்படி இல்லைன்னா அடியில் போயிட்டும் மேலே வரலாம். அது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் வந்து உங்களுக்கு அப்படியே இப்போ இது அடியில் போயிட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து பாருங்கள் இப்படி செக்யூர் ஆகிடும். அடுத்தது நமக்கு இந்த இடம் தேவையோ அந்த இடத்துல நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த பீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே வச்சு முடிச்சுட்டேன். அதாவது இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5 வச்சுருக்கேன். அது இந்த மிடில் வந்து ஒரு இந்த ஸ்டோன் வச்சுருக்கேன், குந்தன் ஸ்டோன், ஒயிட் குந்தன் ஸ்டோனு. இந்த ஸ்டோன் வந்து இங்கே வச்சு தைச்சிருக்கேன். இது ஃபுல்லாகவே இந்த பக்கம் இதில் வந்து ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் வச்சுட்டு நான் தைச்சிட்டேன். தைச்சிட்டு இதை வந்து இப்போது இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி இப்படி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஸ்டோன் இது பீடு இருக்கு இல்லைங்களா, கோல்டன் பீடு. இந்த ரன்னிங் கோல்டன் பீடை வந்து நான் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதே ஷேப்புக்கு கொண்டு வரணும். அதுக்காக கரெக்டாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது. இப்போ இது இப்போ ஒட்டியாச்சு. இந்த ஒட்டினதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு இப்போ ஒட்டினோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். கம் வந்து எக்ஸ்ட்ராவாக போட வேண்டாம். அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக கம் போட்டுட்டு ரன்னிங் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஸ்டோனை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சேம் அப்படியே
இப்படி டர்ன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். பார்க்க நல்ல கிராண்ட் லுக்கு கிடைக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடம் போதும், அதனால நம்ம வந்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருங்க. அந்த ஷேப் மட்டும் மாறாமல் பார்த்துக்கணும். இது ட்ரை ஆன பிறகு ஒரு செக்யூர் தையலும் போட வேண்டியிருக்கும். பாருங்க, நல்ல கிராண்ட் லுக்கு கிடைக்கும். வேணும்னா திருப்பியும் இன்னும் ஒரு லேயர், இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு திருப்பி ஒரு லேயர் ரன்னிங் பீடும் ரன்னிங் ஸ்டோனும் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆகும். ட்ரை ஆன பிறகு இப்போ நம்ம செக்யூர் ஸ்டிச் போடலாம். இது ட்ரை ஆகிறதுக்குள்ளார இங்கே பாருங்க, இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி பாருங்க, ஒவ்வொரு இதற்குமே இப்படி உள்ள கொடுத்து வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இப்படியே ஃபுல்லாக ஒரு 2 இதுக்கு 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு தையல் அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கோல்டன் கலர் த்ரெட் இருந்தாலும், அதாவது மஸ்டர்ட் எல்லோ அது மாதிரி ஏதாவது ஒரு கலர் எடுத்து போட்டிங்கனாலும் தெரியாது. இல்லை இந்த மாதிரி ஒயிட் வந்து தெரியும். சேம் கலர் வேணால் எடுத்துக்கலாம், ரெட்டு வேணால் எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொன்றுக்குமே போட்டுட்டு வரணும். ஃபுல்லாகவே இப்படியே போடணும். அதாவது பீடுக்குள்ளே போடாமல் ஒரு அந்த சந்து இருக்கு இல்லைங்களா, அந்த 2 பீடுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்படி ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே தைக்கணும். இது ஃபுல்லாகவே இது எங்கெங்கே நம்ம ஒட்டியிருக்கோமோ அங்கே ஃபுல்லாகவே நம்ம தைக்கணும். இல்லை அப்படின்னா வந்து கம் போட்டிருக்கிறதுனால அவ்வளோவா வராது. இருந்தாலுமே கூட நம்ம சேஃப்டியாக ஒரு செக்யூர் தையல் போடுறது பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஒரு லெஹங்கா ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. மேல் சட்டை இது ஃபுல்லாகவே இங்கே இந்த குட்டி குட்டி இது இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கோல்டன் ஸ்டோனு. இது வந்து நான் ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கேன். இங்கே ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கு. அதே மாதிரி இந்த பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பீட்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் திலகம் ஷேப்பில் வருது. ஆஃப் பீடு இது, அதை வந்து ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கு. அதே மாதிரி இது இந்த பேர்ல் வந்து தைச்சிருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த ஸ்டோன் ஒட்டிட்டு, பெரிய ஸ்டோன் இது குந்தன் ஸ்டோனு, இது ஒட்டிட்டு
இதை சுற்றி வந்து ஒரு லேயர் கோல்டன் ஸ்டோனு, ஒரு லேயர் ரன்னிங் ஸ்டோனு, அப்புறம் திருப்பியும் கோல்டன் ஸ்டோனு, அப்புறம் ரன்னிங் ஸ்டோனு ஒட்டியிருக்கு. ஒட்டிட்டு இதில் வந்து செக்யூர் தையல் போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே ஃபுல்லாகவே அதே தான், இங்கே இந்த கைக்கு இங்கே ஃபுல்லாகவே அதே தான் போட்டிருக்கு பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கிடைக்கும். தைச்சு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.